ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினம் அனுசரிப்பு. புதுச்சேரி அரசு சார்பில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி. மத்திய உணவு கிடங்கிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரிசி மூட்டைகள் திருடப்பட்ட சம்பவம். அதிகாரிகள் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் அதிரடி. துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்க உள்ளது புதுச்சேரி சட்டசபை. பிப்ரவரி 12ஆம் தேதி கூட உள்ளதாக தகவல். குவிந்து கிடக்கும் குப்பைகளால் கழிவுநீர் தேங்கி நின்று துர்நாற்றம். உப்பனாறு வாய்க்காலை தூர்வாரி நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. மகாத்மா என்றும் தேசத்தின் தந்தை என்றும் போற்றப்படும் சுதந்திரத்திற்கு வித்திட்ட தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் காந்தியடிகளின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கடற்கரையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், KSP ரமேஷ் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதை அடுத்து காந்தியடிகளின் நினைவு தினத்தையொட்டி 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்திய உணவுக் கழக கிடங்கிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அரிசி மூட்டைகளை லாரியுடன் கடத்திய சம்பவத்தில் தொடர்புடைய அலுவலர்கள் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் திருவண்டார்கோவில் பகுதியில் இயங்கும் உணவு கிடங்கில் சேமித்து வைக்கப்படும் அரிசி மற்றும் தானியங்கள் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் உள்ள பல்வேறு கிடங்குகளுக்கு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி உணவு கிடங்கு அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது உணவு கிடங்கிலிருந்து 450 அரிசி மூட்டைகள் காணாமல் போயிருந்தது. இதன் மதிப்பு 8 லட்சம் ரூபாய் என்றும் கணிக்கப்பட்டது. இதுகுறித்து புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதி உணவு கிடங்கு கோட்ட மேலாளர் மம்தா ராணி திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகார் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் ஆய்வாளர் கீர்த்திவர்மன், துணை ஆய்வாளர் குமாரவேல், வீரபுத்திரன் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த லாரி உரிமையாளர் ஜெயசீலன், சின்னபாபு சமுத்திரம் மந்தைவெளி தெருவை சேர்ந்த மருதுபாண்டியன் ஆகியோர் அரிசி மூட்டைகள் திருடியது தெரியவந்தது. மேலும் இந்த திருட்டு சம்பவத்தில் உணவு கிடங்கில் ஷட்டர் அதிகாரியாக வேலை செய்யும் சுனில்குமார், உதவியாளர் குணாலன், எடைப்பிரிவு பொறுப்பாளர் கோகுல்ராஜ் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 5 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் வெள்ளனூர் அருகே மங்கலம் ஏரிக்கரை பகுதியில் அரிசி மூட்டைகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியையும் பறிமுதல் செய்தனர். இந்த அரிசி மூட்டைகளை அரிசி ஆலைகளுக்கு விற்பனை செய்ய அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து கைதான 5வரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். எதிர்வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரையுடன் துவங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஆண்டு ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்றது. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுத்து சட்டசபை விதிகளின்படி 6 மாதத்திற்கு ஒருமுறை சட்டசபை கூட்டம் கூட்டப்பட வேண்டும். அதன்படி வருகிற பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் சட்டசபை கூட வேண்டும். எனவே வருகிற 12ஆம் தேதி சட்டசபை கூட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இந்த கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தின் மீது ஓரிரு நாட்கள் விவாதம் நடைபெறும் என்றும் அதன் பின்னர் சட்டசபை ஒத்திவைக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தின் 2025-2026ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தொகையை இறுதி செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் ஜனவரி 28ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் புதுச்சேரிக்கு மத்திய அரசு வழங்கும் தொகை எவ்வளவு என்பது தெரியாததால் பட்ஜெட்
தொகை இறுதி செய்யப்படாமல் கூட்டம் நிறைவடைந்தது. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் வர உள்ள நிலையில் சலுகை அறிவிப்புகளுடன் பட்ஜெட் தயார் செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளதாகவும், எனவே 15,000 கோடி வரை பட்ஜெட் தயார் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், அவ்வாறு பட்ஜெட் தயார் செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் என்றும், மத்திய அரசு அனுமதி அளித்தும் மார்ச் மாதத்தில் சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி வானரப்பேட்டையில் உள்ள உப்பனாறு வாய்க்காலில் தேங்கி கிடக்கும் குப்பை கழிவுகளில் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். புதுச்சேரி நகரின் முக்கியமான கழிவுநீர் வாய்க்கால்களில் ஒன்றாக திகழ்வது உப்பனாறு வாய்க்கால். நகரின் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள வீடு, கடைகள் மற்றும் உணவகங்களிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் இந்த வாய்க்கால் வழியாகவே சென்று கடலில் கலக்கிறது. லாஸ்பேட்டை, கிருஷ்ணா நகர், உருளையன்பேட்டை, உப்பளம் பகுதி வழியாக செல்லும் இந்த வாய்க்காலில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகள் சாக்கடை நீரில் அடித்து வரப்பட்டு உப்பளம், வானரப்பேட்டை பகுதியில் தேங்கி கிடக்கிறது. இதேபோல் அன்னை இந்திரா நினைவு குடியிருப்பு பகுதியை சேர்ந்த மக்கள் குப்பைகளையும் இந்த வாய்க்கால்களிலே கொண்டு வந்து கொட்டுகின்றனர். இதனால் வாய்க்கால் முழுவதும் குப்பைகள் குவியல் குவியலாக காணப்படுகிறது. உப்பனாறு வாய்க்கால் தூர்வாரப்படாமல் உள்ளதால் குப்பைகள் தேங்கி கிடப்பதாலும் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் அந்த பகுதியில் அப்படியே தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் உப்பனாறு வாய்க்காலை ஒட்டி இருபுறமும் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கழிவுநீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகும் இடமாகவும் இது மாறி வருகிறது. மேலும் இங்கு வசிக்கும் மக்கள் கொசுக்களால் பரவும் டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா மற்றும் வைரஸ் காய்ச்சலால் அவதியடைந்து வருகின்றனர். பெரும்பாலான பொதுமக்களுக்கு உடலில் அரிப்பு ஏற்படுகிறது. எனவே இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து உப்பனாறு வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்றும், இதேபோல் வாய்க்காலில் குப்பைகள் கொட்டாமல் இருக்க தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதியிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் கிடுபிடி விசாரணை நடத்தியுள்ளனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடியாக களத்தில் இறங்கினர். அப்போது சென்னை நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் கிடைத்தது. அதையடுத்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்தி சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 4 கோடியை பறிமுதல் செய்தனர். இந்த பணத்தை எடுத்து வந்த 3 பேரை தாம்பரம் காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து விசாரணையில் அந்த பணம் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்ற தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன், பாரதிய ஜனதா அமைப்பு பொதுச் செயலாளர் கேச விநாயகம் உள்ளிட்ட 25 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் தங்கள் விசாரணைக்கு கொண்டு வந்தனர். சம்மன் அனுப்பியும் விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதிக்கு சென்னை சிபிசிஐடி காவல்துறையினர் கடந்த அக்டோபர் மாதம் சம்மன் அனுப்பியிருந்தனர். அப்போது அவர் 3 மாதம் அவகாசம் கேட்டறிந்தார். இந்நிலையில் அவகாசம் முடிவடைந்ததை அடுத்து சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் அவர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். அவர் ஆஜரான தகவல் வெளியே கசியாமல் இருந்த நிலையில் அவரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் 10 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணைக்கு பின்னர் மீண்டும் அழைத்தால் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சிபிசிஐடி காவல்துறையினர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதியை அனுப்பி வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை கண்காணிக்க தலைமை செயலர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசானது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் அனைவருக்கும் வீடு கிடைத்திடும் விதமாக திட்டத்தை செயல்படுத்தி அதற்கான நிதி உதவியையும் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளை தேர்வு செய்யவும் திட்டத்தை கண்காணிக்கவும் புதுச்சேரி மாநில அளவிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவராக தலைமை செயலர் நியமிக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக வீட்டு வசதித்துறை செயலாளரும், உறுப்பினர்களாக நிதி, மின்சாரம், பொதுப்பணி, உள்ளாட்சி, வருவாய், சுற்றுச்சூழல், சமூக நலம் ஆகிய துறைகளின் செயலாளர்களும் மாநில வங்கியாளர் குழுமத்தின் கன்வீனரும் இருப்பார்கள். உறுப்பினர் செயலராக முதன்மை நகர அமைப்பு அதிகாரி செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவானது பயனாளிகள் திட்ட விவரங்கள் உள்ளிட்டவற்றிற்கு ஒப்புதல் அளித்து திட்டம் செயல்படுத்தப்படுவதையும் கண்காணிக்கும். சமூக தணிக்கைக்கும் உரிய விவரங்களையும் வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிராந்தியங்களின் வாரியாக பயனாளிகளை தேர்வு செய்யவும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பிராந்தியங்களில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும், மாகே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் மண்டல நிர்வாகிகள் தலைமையிலும்
மேலும் இந்த குழு செயல்படும் என்றும் இந்த குழுவில் நகரமைப்பு, உள்ளாட்சி, குடிசை மாற்று அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர் என்றும் மேலும் இந்த குழுக்கள் இடங்கள், பயனாளிகள் குறித்து ஆய்வு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான உத்தரவினை வீட்டு வசதித்துறையின் சார்பு செயலர் முருகேசன் வெளியிட்டுள்ளார். தங்கத்தின் விலை ஒரே நாளில் 680 ரூபாய் உயர்ந்து 1 பவுன் ஆபரண தங்கம் 61,000 தொட்டு மீண்டும் புதிய உச்சத்தை அடைந்துள்ளது பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்தே மீண்டும் ஏறத் தொடங்கியது. கடந்த 22ஆம் தேதி 1 கிராம் 7,525 ரூபாய்க்கும் 1 பவுன் 60,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதுதான் தங்கம் விலை இதுவரை இல்லாத வரலாறு காணாத உச்சமாக காணப்பட்ட நிலையில் இதையும் தொடர்ந்து மேலும் விலை அதிகரித்தது. பின்னர் கடந்த 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் விலை குறைந்து காணப்பட்ட நிலையில் மீண்டும் தங்கத்தின் விலை திடீரென உயரத் தொடங்கியது. ஜனவரி 28ஆம் தேதி 1 கிராம் 7,510 ரூபாய்க்கும் 1 பவுன் 60,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. 29ஆம் தேதி நிலவரப்படி கிராமுக்கு 85 ரூபாயும் பவுனுக்கு 680 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 7,595 ரூபாய்க்கும் 1 பவுன் 60,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதன் மூலம் தங்கத்தின் விலை மீண்டும் வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டி 61,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது பொதுமக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்புகளின் மூலமாக நடவடிக்கை எடுத்து வருவதால் அமெரிக்க பொருளாதாரத்தில் தேக்கமான சூழ்நிலை ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் பலர் தங்கத்தின் மீது அதிக அளவில் முதலீடு செய்வதால் தங்கத்தின் விலை உயருவதாக வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர். இதேபோல் வெள்ளி விலையும் மாற்றம் இல்லாமல் 1 கிராம் 104 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள சமுதாய நலக்கூடத்தில் போதிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தங்கள் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை வசதி படைத்த மக்கள் அதிக வாடகை கொடுத்து தனியார் திருமண மண்டபங்களில் நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்கின்றனர். ஆனால் ஏழை எளிய மக்கள் குறைந்த செலவில் தங்கள் வீடுகளில் உள்ள சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக பல்வேறு இடங்களில் அரசு சார்பில் சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் எல்லையம்மன் கோவில் தோப்பு பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்திற்கு போதுமான தண்ணீர், மின்சார வசதி ஆகியவை அளிக்கப்படவில்லை என தெரிகிறது. எனவே இந்த சமுதாய நலக்கூடத்தினை பயன்படுத்த பொதுமக்கள் முன்வரவில்லை. இதேபோல் இங்குள்ள கழிவறை முறையான பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது. மேலும் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் இங்கு அமர்ந்து கொண்டு விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த சமுதாய நலக்கூடம் தற்போது வீணடிக்கப்பட்டு வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து இந்த கட்டிடத்திற்கு தேவையான குடிநீர், மின்சார இணைப்புகளை வழங்கி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சமுதாய நலக்கூடத்தை கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சான்றிதழ் படிப்புகளுக்கு மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் ஏராளமான சான்றிதழ் படிப்புகள் உள்ளன. இந்த படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைகள் அவ்வப்போது நடைபெறுவது. இந்நிலையில் அவசர மருத்துவ டெக்னீஷியன் படிப்பில் உள்ள 20 இடங்களில் மாணவர் சேர்க்கப்பட உள்ளது. இது ஓராண்டு கால படிப்பு. இதில் MLD நர்சிங் படித்தவர்கள் சேரலாம் என்றும், பிணவரை உதவியாளர் படிப்பில் +2 உயிரியல் பாடம் படித்த மாணவர்கள் சேரலாம். இந்த படிப்பில் 2 இடங்கள் உள்ளது. இதில் குடலியல் சிகிச்சை தொடர்பான 3 மாத படிப்பில் BSc நர்சிங் முடித்து ஓராண்டு அனுபவம் உள்ளவர்கள் சேரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அறுவை சிகிச்சை உதவியாளர் படிப்பில் உள்ள 8 இடங்களில் +2 உயிரியல் பாடம் படித்தவர்கள் சேரலாம் என்றும், இந்த படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை ஜிப்மரின் www.jipmar.edu.in என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், விண்ணப்பங்களை வருகிற 8ஆம் தேதி வரை ஜிப்மர் கல்வி பிரிவில் நேரடியாகவோ பதிவு தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பித்தவர்களுக்கு வருகிற 13ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் என்று ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபரிடம் 14 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திருமுடி நகரை சேர்ந்த லோகேஷ் என்பவர் விவசாய ட்ரோன்களுக்கு பேட்டரி விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் அவரது செல்போன் எண்ணுக்கு மர்ம நபரிடமிருந்து அழைப்பு வந்தது. அதில் பேசிய அவர் ட்ரோன் பேட்டரிகள் வேண்டும் என்று கூறியுள்ளார். இதையடுத்து பேட்டரி கிடைத்தவுடன் பணத்தை அனுப்பி வைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதை நம்பிய லோகேஷ் ராஜ் அவர் கேட்டது போல பேட்டரியையும் அனுப்பி வைத்தார். ஆனால் அதற்கான தொகை 13,96,000
அந்த நபர் அனுப்பி வைக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவர் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முயன்றார். ஆனால் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததை அடுத்து தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த அவர் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் லோகேஷ் ராஜிடம் பேட்டரி வாங்கி ஏமாற்றியது ஆந்திராவை சேர்ந்த விவசாயி என்பது தெரியவந்தது. அவரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஸ்வாதி 42,187 ரூபாயும், முதலியார்பேட்டை மேகலா 5,000 ரூபாயும், அகரம் வெங்கடேச பெருமாள் என்பவர் 20,000 ரூபாயும், வெள்ளையனூரை சேர்ந்த பூவரசன் என்பவர் 19,850 ரூபாயும், உருளையன்பேட்டையை சேர்ந்த ராகுல் என்பவர் 23,500 ரூபாயும் ஆன்லைன் மோசடிக்காரர்களிடம் பணத்தை இழந்துள்ளனர். ஒரே நாளில் ஆன்லைன் மூலம் 6 பேரிடம் 15,01,537 ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7,610 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,030 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.